வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன். பெற்றோர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படாமல் வளரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது யாருக்கும் சொல்கிறதில்ல. அந்த கஷ்டங்கிறது ஒரு செயலை செய்யாமல் அந்த செயல் நடக்காது. அந்த செயல்முறைகளை இவர்கள் அதை சந்தித்து அதில் சிறப்பாக வேலை செய்து தான் ஒரு நிலையை அல்லது ஒரு ஸ்டேஜை உயர்த்த முடியும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, எதுவுமே செய்யாமல் அவங்க டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொன்றுன்னா, அவங்களா அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்குறதும் செய்கிறதும் என்னென்னா, அவர்கள் அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறனை உருவாக்குறது தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் அகாடமிக் லேர்னிங், அதாவது படிப்பு ரீதியான பல்வேறு சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் அல்லது அது எதெல்லாம் அவர்கள் பிரச்சனையாக இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கற்றல் ஆய்வு செய்து அதோடு சேர்ந்து நடத்திய ஆய்வு, விருப்ப ஆய்வு, அதாவது அவர்களுடைய பிஹேவியரல் அனாலிசிஸ், அதே மாதிரி அவங்களுடைய டிசையர் அதனுடைய அனாலிசிஸ், தென் ஹவு தே ப்ராக்டிஸ் என்பதை பல்வேறு ஏங்கிளில் அவர்களோடு இணைந்து பயணித்து தான் அதை கண்டுபிடிக்க முடியுது. அப்போ அவங்க கேட்குற கேள்வி அல்ல, நாங்கள் சொல்வது பதிலும் அல்ல, அவர்களுக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து அதை செயல்படுத்தி மாற்றிக்கிறோம். அதில் படிக்க முடியலைங்கிறது ஒற்றை காரணம் அல்ல, அது ஒரு ரிசல்ட். அந்த படிப்புக்கு முன்னாடி என்ன இருக்குது? ரீடிங் இருக்குது, ரீடிங்கில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, காம்ப்ரிஹென்ஷனில் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டு எழுத வேண்டியது இருக்குது. இவ்வளவுக்கு விருப்பமும் அவர்களுடைய நியூரலாஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய உன்னை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விருப்பத்தை செயல்படும் தன்மை இருக்குது. அப்போ இதில் உள்ள தடைகள் தான் அவர்களை படிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட்டு பலமுறை முயற்சி பண்ணி தான் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி இருக்குன்னா, அதை தாண்டி மெயின் எம்பிபிஎஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உங்களுடைய பள்ளி பருவ மாணவர்கள் அல்லது குழந்தைகளாக இருக்கட்டும், கல்லூரி பருவமாக இருக்கட்டும், அல்லது ப்ரொஃபஷனல் எஜுகேஷனாக போகக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஏன் படிப்பில் முன்னேற முடியவில்லை என்பதை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் அனாலிசிஸ் என்பது உருவாக்கியுள்ளது. அதை அவர்களுடைய கற்றலில் பல்வேறு சிக்கலை கண்டறிய ஸ்பெஷலாக லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.